இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளையில உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக நான் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமாதானமும் கிருபையும் சதா காலங்களிலும் உங்களுக்கு இருக்கும்படியாகவும் வாழ்த்தி செபிக்கிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை எதனாலும் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. இயேசு சொல்லியிருக்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக மக்கள், இன்னைக்கு உலகம் பல வழிகளிலே முடங்கி கிடக்கிறது. மக்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்கள். எல்லா துறைகளும் இன்னைக்கு முடக்கப்பட்ட ஒரு நிலையிலே சோர்ந்து போயிருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு முழுவதும் பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலே, பலவிதமான உபத்திரவத்துக்கு மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியிலே, கொள்ளை நோய்களுக்கு மத்தியிலே, பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே, இழப்புகளுக்கு மத்தியிலே, பலவிதமான மரண ஓலங்களுக்கு மத்தியிலே, புலம்பல்களுக்கு மத்தியிலே கடந்து வந்தோம். அது மாத்திரமல்ல, இந்த 2021 பிறந்தும் கூட அதே பயணங்கள் தான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்ம நன்கு ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 3.5 ஆண்டு காலம், 33 வருஷம் இந்த பூமியிலே மனுஷனாக வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே அலைந்து திரிந்தார். 3 வருஷம் சகல ஜாதிகளுக்கும் சத்தியத்தை அறிவித்தார். அவர் சொல்லுகிற அநேக இடங்களிலே சொல்லுகிற பொழுதெல்லாம் சொல்கிறார். தொடங்குகிற பொழுதே சொன்னார். அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்கிய பொழுதே, பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை அறிவிக்க தொடங்கிய பொழுதே சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்ற ஒரு வார்த்தை எச்சரிப்பின் சத்தத்தை விட்டார். அதற்கு முன்பாக எலியாவின் ஆவியை உடையவனாய் எலியாவை 2வது எலியாவாக வெளிப்பட்டவர் யோவான் ஸ்நானகர். எப்படி யூதர்கள் எலியா வர வேண்டும் என்று காத்திருந்தார்களோ, எலியா வருவார் என்று காத்திருந்தார்கள். கிறிஸ்து வருவார் என்று காத்திருக்கிறார்கள். மெசியா வருவார் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், எலியா வந்தாயிற்று, கிறிஸ்துவும் வந்தாயிற்று, மெசியா வந்தாயிற்று. அந்த எலியாவின் ஆவியுடைய அந்த யோவான் ஸ்நானகர் சொன்னார். அவருடைய பிரசங்கத்தை தொடங்குற பொழுது அவர் அதைத்தான் சொன்னார். முதல் பிரசங்கத்திலே சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. இன்றைக்கு நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்களை பார்க்கிற பொழுது என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பாடுகள் என்னைக்கு தீரும்? இந்த பாடுகள் என்னைக்கு நீங்கும்? என் கண்ணீர் எப்பொழுது துடைக்கப்படும் என்று சொல்லி நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் கழித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார், நான் உங்கள் பட்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் மனம் திரும்புங்கள். நாம் போகிற பாதை சரியாக இருக்கிறதா? நாம் இருக்கிற பாதை சரியாக இருக்கிறதா? இருக்கிற இடம், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கிரியைகள் சரியாக இருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மனம் திரும்புதல் பிளஸ் குணப்படுதல். இன்னைக்கு நிறைய பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க, ஆனா வாழ்க்கையில் தன்னுடைய செயல்பாடுகளில்
ஜென்ம ஸ்வாவத்தில் இன்னும் குணப்படவில்லை. மனம் திரும்பின கிறிஸ்தவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனால் மனம் திரும்பின கிறிஸ்தவர்களிடத்தில் குணப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் என்று சொன்னால் எண்ணிக்கைக்குரியவர்களை காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கொரோனாவுடைய இரண்டாவது அலையினுடைய தாக்கம் கொத்து கொத்தாய் மனித இனங்கள் இன்றைக்கு மாண்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஒரு வேதனை. எசேக்கியேல் சொல்லுகிற பொழுது வீதி வீதியாய் தெரு தெருவாய் புலம்பல்கள் என்று எழுதுகிறார். தேவ கோபம் பற்றி எரிகிறது. எங்க பார்த்தாலும் பாவம் பெருகிவிட்டது, அக்கிரமம் பெருகிவிட்டது, அநீதி பெருகிவிட்டது, அன்பு தணிந்து விட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பத்மு தீவிலே சிறையின் அனுபவத்தில் இருந்த யோவானுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது அந்த வெளிப்பாடுகளின் மூலியமாய் எழுதுகிற 7 சபைகளில் ஒரு சபைக்கு எழுதுகிற பொழுது சொன்னார், அன்பு தணிந்து விட்டது. இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே இன்னைக்கு அன்பு தணிந்து விட்டது. கொடிய பாவங்கள் தலை தூக்கி விரித்து ஆடுகிறது. எங்கே திரும்பினாலும் பாவம். தேசத்தில் எங்க திரும்பினாலும் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிறது. மனித இனங்கள் வேட்டையாடப்படுகிறது. அன்பு தணிந்தது நிமித்தமாய், பொருளாசை நிமித்தமாய், பதவி ஆசை நிமித்தமாய், பட்டத்தின் ஆசை நிமித்தமாய், பேராசை நிமித்தமாய், சுயநலத்தின் நிமித்தமாய் இன்னைக்கு மனித இனங்கள் வேட்டையாடப்படுகிறது. குற்றமில்லாத ரத்தம் தேசத்தில் சிந்தப்படுகிறது. எத்தனை பெரிய பாவம்! இப்படிப்பட்ட பாவம் இன்றைக்கு தேசத்தையே கரைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நான் இங்கே மதம் பேசவில்லை, ஜாதி பேசவில்லை, அரசியல் பேசவில்லை, சத்தியத்தை பேசுகிறேன். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, குற்றமில்லாத ரத்தம் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் சிந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குற்றமில்லாத ரத்தம் என்றைக்கு தேசத்தில் சிந்தப்படுகிறதோ அந்த ரத்தம் தேவனிடத்திலே முறையிடும் என்பது வேதம் நமக்கு ஆணித்தரமாக சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு ஆபேலுடைய ரத்தம், குற்றமில்லாத ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்ட பொழுது அந்த ஆபேலுடைய ரத்தம் தேவ சன்னிதானத்தில் முறையிட்டது. சாபம் கடந்து வந்தது. காயினுக்கு சாபம் கடந்து வந்தது. காயின் சந்ததிக்கு சாபம் கடந்து வந்தது. காயின் தேசத்துக்கு சாபம் கடந்து வந்தது. இன்னைக்கு தேசம் சாபத்தில் கடப்பதற்கு காரணம் என்ன? ஆபேலுடைய ரத்தத்தை போன்ற ரத்தங்கள் இன்றைக்கு தேசத்திலே பல வழிகளிலே குற்றமில்லாத ரத்தங்கள் சிந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினுடைய கூக்குரலின் சத்தத்தின் நிமித்தமாய் தேசத்திலே பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய் இன்னைக்கு வருவதற்கு காரணம் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிறதுனால். தேவ கோபம், தேவனுடைய எரிச்சலின் நிமித்தமாய் தேவ கோபம் பற்றி எரிகிற வேளையில் அது தணிக்கத்தக்கவன் யார்? ஒருவனாலும் முடியாது. அன்பு தணிந்து விட்டது. மனித நேயம் குறைந்து விட்டது. மிருகத்திற்கு இருக்கிற பாதுகாப்பு மனித இனத்துக்கு இல்லை. இன்றைக்கு மிருக உயிருக்கு இருக்கிற மரியாதை மனித உயிருக்கு இல்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழல் நிறைந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை, சகோதரியின் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னை பார்த்து கத்தச் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். மனம் திரும்புதல் எதை குறிக்கிறது? அன்பை குறிக்கிறது. அன்புக்கு நேராக திரும்புங்கள், உண்மைக்கு நேராக திரும்புங்கள், பரிசுத்தத்துக்கு நேராக திரும்புங்கள், மனித நேயங்களுக்கு நேராக திரும்புங்கள்,
மனிதரை மனிதர் நேசிக்கிறவர்களாய் அந்த பாதையிலே திரும்புங்கள் என்று மனம் திரும்புதல். பாவத்தை விட்டு விடுங்கள், பாவத்தின் அக்கிரமங்களை வெறுத்து விடுங்கள். வெறுத்து விடுவது மனம் திரும்புதல். அக்கிரமத்தை வெறுப்பது மனம் திரும்புதல். கொலை பாதகங்களை வெறுப்பது மனம் திரும்புதல். கோல் சொல்வது, குறை சொல்வது, குற்றப்படுத்துவது, கேலி செய்வது, கிண்டல் பண்ணுவது, இதெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறது வேதம். இவைகளிலிருந்து மனம் திரும்புங்கள். காம விகாரமான காரியங்கள், பொல்லாத வழிகள், இச்சையான காரியங்கள், பெருமையான காரியங்கள், இதெல்லாம் பாவம். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனாலதான் சில நேரங்களில பல காரியங்களில நாம சோர்ந்து போய் கிடக்கிறோம். இவைகளெல்லாம் களையப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக காரியங்களிலே சோர்ந்து போய் இருக்கிறோம். தேசம் சோர்ந்து போய் கிடக்கிறது. பேப்பரை எடுத்தால், எந்த சேனலை திருப்பினாலும், எங்க பார்த்தாலும் மரணங்கள், மரண செய்தியை தான் பார்க்கிறோம். கொடூரமான செய்திகளை தான் பார்க்கிறோம். பத்திரிகைகளிலே எந்த பேப்பரை, எந்த பத்திரிகை திருப்பினாலும், எந்த பக்கத்தை திருப்பினாலும் மரண ஓலங்கள், மரண செய்திகள், குற்றமில்லாத ரத்தம் சிந்துதல், கொடுமையான பாவங்கள், இதையெல்லாம் பார்க்கிற பொழுது பெரிய சோர்வு நமக்கு உண்டாகிறது. ஆகாப் ராஜாவுடைய காலத்திலே எசபேல் எழும்பினாள். தீர்க்கதரிசிகளை போராம் கொன்று குவித்தாள். தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் அந்த எசபேல் எழும்பி எல்லோரையும் கொன்று போட்டாள். அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினாள். தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தீர்க்கதரிசிகளை எல்லாம் அழித்து போட்டாள். இந்த செய்தி எலியாவுக்கு வருகிறது. அழிந்த வந்தவுடனே அவள் மறுபடியும் சவால் விடுகிறாள். இந்த எலியாவையும் கொன்று விடுவேன் என்று அவள் சவால் விடுகிறாள், கட்டளையிடுகிறாள். இந்த செய்தி எலியாவுக்கு வந்தவுடனே மனமடிந்து மனம் சோர்ந்து போனார். இன்னைக்கு இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு வறுமை நிமித்தமாய், வெறுமை நிமித்தமாய், கடனி நிமித்தமாய், வியாதி நிமித்தமாய், பிரச்சனை நிமித்தமாய், போராட்டத்தின் நிமித்தமாய், வழக்குகளின் நிமித்தமாய் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, விரக்தி, வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, நெருக்கடி, பல வழிகளிலே, பல விதங்களிலே, பல பக்கங்களிலும் நெருக்கடிகள் என்று சோர்ந்து போயிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேற்ற விரும்புகிறார். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். உங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே பலப்படுத்த விரும்புகிறார். அவர் சொல்லியிருக்கிறார், என் வார்த்தையை அனுப்பி நான் உங்களை குணமாக்குவேன். அவர் வார்த்தை அனுப்பினால் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அவர் வார்த்தை அனுப்பினால் நம்முடைய சோர்வுகள் அகன்று போகும். அவர் வார்த்தை அனுப்பினால் நீங்களும் நானும் தேற்றப்படுவோம். அந்த வார்த்தை அனுப்பிதான் அவர் சொல்லுகிறார், மகனே திடன்கொள், பலன்கொள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். கொள்ளை நோய் தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தீவிரமான பரவுதல், எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோயுடைய தாக்கம் தீவிரமாக இருக்கிறது. மரண பயங்கள் ஜனங்களுக்கு மத்தியிலே, தேசமே கலங்கி கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் எல்லாம் என்ன செய்வதென்று அறியாது இருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் போய் விழுகிறார்கள். என்ன செய்வது? திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் எல்லாம். என் அன்பு தேவச்சனமே, இத்தனைக்கு மத்தியிலும் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக, எனக்காக, சகல மனுக்குலத்திற்காகவும் தன் ஜீவனையே கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் பட்சத்தில் இருக்கிறார்.
உங்கள் குடும்பத்தின் பட்சத்தில் இருக்கிறார். நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். பட்டயமோ பஞ்சமோ கொள்ளை நோயோ நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு, உங்களை உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் குடும்பத்தின் நபர்களையும் சேதப்படுத்தாதபடிக்கு காக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். அவருடைய இரத்த கோட்டைகளே நீங்களும் நானும் வர வேண்டும். இரத்த உடன்படிக்கைக்குள்ளே வர வேண்டும். நாம் ஆண்டவரை அதிகமாய் தேடுகிற பொழுது, அதிகமாய் நாடுகிற பொழுது, தேவனை சார்ந்து அதிகமாய் நிற்கிற பொழுது அநேகர் பைத்தியக்காரர்கள் என்றுதான் சொல்லுவார்கள். சொல்லுகிறவர்களை எல்லாம் நாம் பொருட்படுத்தக்கூடாது. பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுகிற நபர்களை நாம் ஒரு பொருட்டாகவே எண்ணக்கூடாது. தேவனுடைய சன்னிதானத்திலே காத்திருக்கிறவர்கள், தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிதான பாதுகாப்பு உண்டாகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த நிலையில நீங்க இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில சோர்ந்திருந்தாலும் சரி, எந்த விதத்திலே நீங்கள் மனம் உடைந்த நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட மன உளைச்சலில் இருந்தாலும், கர்த்தர் இந்த கால வேளையில, இந்த 2021 ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவர் உங்களை தேற்ற விரும்புகிறார். என் அன்பு தேவச்சனமே, இந்த 4வது வாரத்தில் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன். முழு ஊரடங்கில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். சட்டங்களை மதிக்க வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சட்டங்களை மதித்து, தேசத்தினுடைய சட்ட திட்டங்களை மதித்து, அரசு அதிகாரிகளை மதித்து இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அரசு வழிகாட்டுதலின்படி நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாம் ஒரு நாள் மாறும். இன்னைக்கு தேசம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸினுடைய 2வது தாக்கத்தின் நிமித்தமாய், அலை நிமித்தமாய் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் திறப்பலை நின்று நம்முடைய தேசம் இந்த தத்தளிப்பிலிருந்து, இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்காக, மரண ஓலங்கள், மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் திறப்பலை நின்று செபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஜனங்களை நேசிக்கணும், அதிகாரிகளை நேசிக்கணும், தேசத்தை நேசிக்கணும். திறப்பலை நின்று செபிக்க வேண்டும். சோர்ந்து போயிருக்கிற நந்து தேவ பிள்ளைகளை, தேவன் இன்றைக்கு உன்னை தைரியப்படுத்த விரும்புகிறார், உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். பஞ்சமோ பட்டினியோ பட்டயமோ கொள்ளை நோயோ உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை காக்க வல்லவர், உங்களை காக்க வல்லவர் உங்க கூடவே இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. நிச்சயமாய் கைவிட மாட்டார். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவதற்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தையை சற்று சில நிமிடங்கள் மாத்திரம் தியானித்து கடந்து செல்வோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் என்று எங்கே நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எலியா தீர்க்கதரிசி எசபேலினுடைய செய்திகளை கேட்டு சோர்ந்து போய் அங்கே படுத்திருக்கிறதை, சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரிய போதும், கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும்
ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். சோர்வு. ஏனென்று சொன்னால் எசபேல் சவால் விட்ட ஒரு காரியம். சோர்ந்து போய் கிடக்கிறான். தீர்க்கதரிசி எலியா வானத்தை 3 வருடமும் 6 மாதமும் அடைத்து போட்ட ஒரு மகாபரிய தீர்க்கதரிசி, பலிபீடங்களை செப்பனிட்டு பலிபீடத்திலே பலிகளை வைத்து காளைகளை வெட்டி வைத்துவிட்டு பலிபீடம் முழுவதும் காளைகள் கட்டைகள் அனைத்தையும் தண்ணீரால் நிரப்பி அவன் அந்த எசபேல் கூட்டத்தோடு தீர்க்கதரிசிகளோடு 450 தீர்க்கதரிசிகளோடு சவால் விட்டு அக்கினியை இறங்கி வர வைத்த அப்படிப்பட்ட எலியா தீர்க்கதரிசி இந்த எசபேல் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு சோர்ந்து போகிறார். அப்படி அவள் என்ன சொன்னால், அப்பொழுது எசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே, ஆனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள் என்ற ஒரு செய்தி. எப்படி உன்னோடு இருந்த தீர்க்கதரிசி கூட்டங்களை எல்லாம் நான் கொன்று குவித்து போட்டேனோ அதே போல நான் உன்னையும் கொன்று போடுவேன் என்று தன் வேலையாட்களை தன் சேவகர்களை இடத்திலே செய்தி சொல்லி எலியாவுக்கு அந்த செய்தியை அனுப்பி வைக்கிறார். உன்னையும் கொன்று விடுவேன், உன் கூட்டத்துக்கு நான் எப்படி செய்தேனோ அதே போல நான் உனக்கும் நாளை இந்நேரத்தில் நடக்கும் என்று எச்சரிக்கை எடுக்கிறாள். இந்த செய்தியை கேட்டு நம்முடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலியா சோர்ந்து போய் ஓடுகிறார். வனாந்தரத்திலே அவர் ஓடி போய் தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்ஷபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடி வனாந்தரத்தில் போய் ஒளிந்து கிடக்கிறார். ஒரு சூறை செடிக்கு கீழே முடங்கி படுத்து கிடக்கிறார். காரணம், இந்த எசபேல் சொன்ன செய்தியை கேட்டு பயந்து போய் தன் பிராண சேதத்தில் இருந்து தன் பிராணனை காக்க வேண்டும் என்று சொல்லி தன் உயிரை காப்பாற்றுவதற்காக வனாந்தரத்தை நோக்கி ஓடுகிறார். அந்த செய்தியை கேட்டவுடனே ஆண்டவர்கிட்ட புலம்புறார், ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்ந்தது போதும். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் இந்த உலகத்தில் அநேக விதங்களிலே நெருக்கப்படுகிற நெருக்கடிகள் வரலாம். எசபேலை போல உங்களுக்கு எதிராக, உங்க பிள்ளைகளுக்கு எதிராக, உங்க குடும்பத்துக்கு எதிராக, உடைய சுகத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு, பாதுகாப்புக்கு, ஆசீர்வாதங்களுக்கு, உடைய தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு, உடைய வீடுகளுக்கு எதிராக ஒருவேளை இந்த எசபேலை போல எழும்பி ஒன்றுமில்லாமல் அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி, அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி, துரத்தி விட வேண்டும், விரட்டி விட வேண்டும் என்று சொல்லி கங்கணங்கட்டி சவாலோடு வாழ்ந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில ஒருவேளை நீங்க சோர்ந்து இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த எலியாவுக்கே சோர்வு வந்தது. நாமெல்லாம் எம்மாத்திரம், ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எலியாவை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து புறப்படு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இனிமேதான் நீ நிறைய சாதிக்க வேண்டி இருக்கு, இனிமேதான் நீ நிறைய செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. எல்லாம் முடிஞ்சிட்டு முடங்கிற கிடக்காத, எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்காத. இனிமேதான் நீ தொடங்க வேண்டி இருக்கிறது. இனிதான் நீ செய்ய வேண்டிய காரியம் பெரிதாயிருக்கிறது. இனிதான் நீ சாதிக்க வேண்டிய காரியம் பெரிதாயிருக்கிறது. இனிதான் நீ சம்பாதிக்க வேண்டிய காரியம் பெரிதாயிருக்கிறது. இனிதான் நீ அனுபவிக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் ஏராளமாயிருக்கிறது. போதும், எல்லாம் முடிஞ்சிட்டு, இனி வாழ்ந்தது போதும், என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று முடங்கி கிடக்கிற, இனி வாய்ப்பே இல்லை,
கிடைக்க வாய்ப்பில்லை, வருவதற்கு வாய்ப்பில்லை, ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, என்னால மோத முடியாது, என்னால ஜெயிக்க முடியாது, என்னால மீள முடியாது என்று சோர்ந்து போய் கிடக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த கால வேளையில உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம், சாதிக்க வேண்டியது அநேகம். அதற்குள்ள ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? திடன் கொள்ளுங்கள். எப்படி எலியாவுக்கு சுட சுட அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டதோ, அதே போல ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தை என்னும் மன்னாவை கொடுத்து உங்களை தேற்றுகிறவர். ஒவ்வொரு நாளின் எந்த சூழ்நிலையில நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும், மன உடைந்து இருந்தாலும், போதும் வாழ்க்கை வாழ்ந்தது போதும் என்று சொல்லி தன் பிராணனை விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்தாலும் கூட, கர்த்தர் எலியாவை தேற்றின அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னை தேற்றுகிறார். சோர்ந்து போகாதங்க. போக வேண்டிய தூரம், சாதிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. இனிதான் நிறைய காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. இனி நிறைய செய்ய வேண்டிய, இனி முயற்சி எடுக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. இதுவரை எடுத்ததெல்லாம் தோல்வியாயிருக்கலாம். ஒருவேளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களாம் கையை விட்டு இழப்பின் மத்தியில் இருக்கலாம். நீ வருவதற்கு வாய்ப்பில்லை, ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று மனம் உடைந்து இருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், இனிதான் நீ சாதிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. இனிதான் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. ஒருவேளை எதையுமே பெற்றுக்கொள்வதற்கு, வாங்குவதற்கு, அடுத்த லெவலுக்கு போவதற்கு ஒன்று இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இல்லாதவைகள் இருக்கிறவைகள் போல் அழைக்கிற கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். இல்லாதவைகள் இருக்கிறவைகள் போல் அழைக்கிற கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் உங்கள் பட்சத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் பட்சத்தில் இருக்கிறார். உங்கள் கணவர் பட்சத்தில் இருக்கிறார், மனைவி பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் பெற்றோர் பட்சத்தில் இருக்கிறார், உன் பட்சத்தில் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதங்க. இன்றைக்கு கர்த்தர் எலியாவை தேற்றின அதை கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் தேற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தை அனுப்பி தேற்றிக் கொண்டிருக்கிறார். தைரியமாயிருங்க. நீங்கள் சாதிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. இனி ஓட வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. உலக பிரகாரமான காரியமாயிருந்தாலும் சரி, வேலையாயிருந்தாலும், படிப்பாயிருந்தாலும், குடும்பமாயிருந்தாலும், ஊழியமாயிருந்தாலும், நீங்கள் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். சாதிக்க வேண்டியது அநேகமாயிருக்கிறது. ஜெயிக்க வேண்டியது அநேகமாயிருக்கிறது. தோல்வியடைந்து துவண்டு போயிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்கவராய், ஜெயிக்க வல்லவராக மாற்றுவார். நீங்க ஜெயிக்கிறவர்கள், ஜெயிக்க முடியும். உங்களால் வெற்றி பெற முடியும். நீங்கள் வாழ்வதற்கு பிறந்திருக்கிறீர்கள், சாதிக்க பிறந்திருக்கிறீர்கள், ஆளுவதற்காக பிறந்திருக்கிறீர்கள். சோர்ந்து போயிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனை, சகோதரியே, கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் உங்களையும் என்னை தேற்றிக் கொண்டிருக்கிறார். செய்ய வேண்டிய காரியம் ஏராளம். பயணிக்க வேண்டிய பாதை அதிகமாயிருக்கிறது. பயணங்கள் ஏராளமாயிருக்கிறது. முடிந்து விட்டது என் பயணமெல்லாம், என் ஓட்டமெல்லாம் முடிந்து விட்டது. என் செயல்கள், என் செய்கைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, என் கடமை எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், முடியவில்லை. இனிமேதான் ஒரு தொடக்கம் இருக்கிறது. சோர்ந்து போகாதங்க. உற்சாகப்படுத்துகிறார். எப்படி எலியாவுக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி, எந்திரிச்சு சாப்பிடுறா, பலன்கொள் என்று சொல்லி தட்டி எழுப்பினாரோ, அதுபோல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எதையாவது ஏதேனும் ஒரு வழியிலே அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை தைரியப்படுத்துவார், திடப்படுத்துவார். எந்த ரூபத்திலேயாவது அவர் வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரும். அப்பமும் தண்ணீரும் தூதர்களை கொண்டு அனுப்பினது போல எலியாவுக்கு அனுப்பின அதே கர்த்தர் உங்களுக்கும் அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை திடப்படுத்துவார். எலியாவை பலப்படுத்தின கர்த்தர், எலியாவை திடப்படுத்தின கர்த்தர், எலியாவை உற்சாகப்படுத்தின கர்த்தர், எலியாவை தைரியப்படுத்தின கர்த்தர் உங்களையும் திடப்படுத்துவார், உங்களையும் பலப்படுத்துவார், உங்களையும் உற்சாகப்படுத்துகிறார், உங்களையும் தைரியப்படுத்துகிறார். வார்த்தையை அனுப்பி ஒவ்வொரு நாளும் இதை செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் கைவிடவே மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, உற்சாகமாயிருங்க, நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கை இழந்து விடாதுங்க, விசுவாசத்தை விட்டு விடாதுங்க, அன்பிலே பூரணப்படுங்க. என்ன நடந்தாலும் சோர்ந்து போகாதுங்க. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். எலியாவின் பட்சத்தில் இருந்த அதே கர்த்தர் எப்படி
எலியாவை நாளையின் நேரத்தில் அழித்து விடுவேன் என்று சவால் விட்ட அந்த எசபேல் அழிந்ததுதான் நாம் பின்பகுதியிலே பார்க்கிறோம். எலியாவை தொட முடியவில்லை. எலியாவோடு இருந்த தீர்க்கதரிசி, எலியாவின் நாட்களில் இருந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் அழித்திருக்கலாம். எலியா நினைத்தார், ஐயோ நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன், சோர்ந்து போனார். ஆனா கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார், பாகால்களுக்கு முடங்காத 7000 முழங்கால்கள், 7000 பேர் இருக்கிறார். ஆண்டவர் தைரியப்படுத்தினார், உனக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்கிறது, உனக்காக செபிக்கும்படியாக, உன்னை உற்சாகப்படுத்தும்படியான ஒரு கூட்டத்தை நான் வைத்திருக்கிறேன், உனக்கே தெரியாது என்று எலியாவை பார்த்து சொன்னது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக செபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. உங்களுக்காக செபிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். சோர்ந்து போகாதங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். எலியாவை கைவிடாத கர்த்தர் எப்படி சவால் விட்டு நான் உன்னை கொன்றே விடுவேன் என்று சவால் விட்ட எசபேல் இடத்துல கர்த்தர் மறுபடியும் எலியாவை நிறுத்தி இந்த எசபேலை அழிய வைத்தாரோ, ஆகாப் ராஜாவை கண்டு ஓடின அதே எலியா மறுபடியும் ஆகாப்புக்கு முன்பாக கர்த்தர் நிற்க வைத்தாரோ, அதே போல நீங்கள் எதை கண்டு ஓடினீர்களோ, யாரை கண்டு ஒளிந்தீர்களோ, யாரை கண்டு ஓடினீர்களோ, எதையெல்லாம் விட்டு வேண்டாம் என்று ஓடினீர்களோ, அதே இடத்துல தான் எப்படி ஆகாப்புக்கு முன்பாக எலியாவை கர்த்தர் நிறுத்தினாரோ, அதே போல உங்களையும் கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்கும்படியாய், நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாய், சாதித்து காட்டும்படியாய் எலியாவை ஆகாப்புக்கு முன்பாக நிறுத்தி எலியாவை அழித்து விட வேண்டும் என்று தீர்மானித்த எசபேலை அழிவுக்கு ஒப்பு கொடுத்த அதே தேவன் உங்களுக்கு எதிராயிருக்கிற அனைத்தையும் நீக்கி போட்டு அந்த இடத்து, அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே, அந்த பட்டணத்திலே, அந்த பகுதியிலே, அந்த பதவியிலே, அந்த அதிகாரத்திலே, அந்த ஸ்தானத்திலே உங்களையும் எலியாவை நிறுத்தின கர்த்தர் நிறுத்துவார். சோர்ந்து போகாதங்க அன்பு தேவ பிள்ளைகளே. வார்த்தை சொல்லுகிறோம், நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதை வெகு தூரமாயிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், ஜெயம் பெறுவீர்கள். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறது. தைரியமாயிருங்க, சோர்ந்து போகாதங்க, கலங்காதங்க, திகையாதங்க, மனமுடையாதங்க, தைரியமா இருங்க. என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். எலியாவோடு இருந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எலியாவை தேற்றின கர்த்தர் என் கூட இருக்கிறார். எலியாவோடு எப்போதும் 24 மணி நேரம் எலியாவை பயணிக்க வைத்த கர்த்தர் என்னையும் பயணம் பண்ண வைப்பார் என்ற சிந்தையோடு ஒவ்வொரு நாளும் தைரியமாயிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விஷயம், கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்த இயேசுவே, இந்த நல்ல அருமையான வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் தைரியத்தை கொடுத்திருக்கிறீர். எலியாவை தூதர்களை அனுப்பி அப்பத்தின் தண்ணீரை கொடுத்து திடப்படுத்தின கர்த்தர் சூரச்செடியின் கீழ் இசபேலுடைய வார்த்தைக்கு பயந்து வனாந்தரத்தில போய் சூரச்செடியின் கீழ் படுத்திருந்து சோர்ந்து போய், ஐயோ நான் இனி இருப்பது நல்லதல்ல, ஆண்டவரே என்னை கொன்று போடும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, இனி நாங்கள் பூமியில வாழ்ந்தது போதும், என்னால் வாழ முடியாது என்று சோர்ந்து போய் மனவேதனையோடு, மன புலம்பல்களோடு, மன உளைச்சலோடு எலியா சோர்ந்து போய் விண்ணப்பித்ததை பார்க்கிறோம். அப்படி விண்ணப்பித்து விட்டு அந்த சூறைச்செடியின் கீழ் படுத்து கிடந்த எலியாவை தூதனை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து தட்டி எழுப்பி, புஷி குடி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று தட்டி எழுப்பி தைரியப்படுத்தினீர். அந்த வார்த்தையை சொன்னீர். எலியா நினைத்தார், எல்லாம் முடிந்து விட்டது, இனி கர்த்தருக்குள்ளே நம்ம போய்விட வேண்டும், இந்த பூமியுடைய வாழ்க்கை நிறைவாகி விட்டது என்று வாழ்ந்தது போதும் என்று தீர்மானித்தார். ஆனால் கர்த்தருடைய தீர்மானம் அவண்ணமாய் இல்லை. ஆண்டவரே, அவருடைய வெகு தூரம் ஓட வைத்தீர், பெரிய காரியங்களை அதற்கு பின்பாக செய்ய வைத்தீர். அதே போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால், எலியாவை சாதிக்க வைத்த தேவன், எலியாவை பலப்படுத்தின கர்த்தர் இந்த மக்களை, உம்முடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை கேட்டு இந்த செய்தியை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் திடப்படுத்தும், பிள்ளைகளை தைரியப்படுத்தும், அவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும்,
சோர்வுகள் நீங்கட்டும், மன உளைச்சல்கள் நீங்கட்டும், மனவேதனைகள் நீங்கட்டும், மன கவலைகள் நீங்கட்டும். கர்த்தாவே, மன பாரங்களை எல்லாம் எடுத்து போடும், வேதனைகளை எடுத்து போடும், வியாதிகளை விலக்கி போடும், நோய்களை குணமாக்கும், வறுமை வெறுமை தரித்திரம் கடனெல்லாம் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இளவயது மரணங்கள் தவிர்க்கப்படட்டும். பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் உம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தினர் விலைக்கு காத்துக் கொள்ளுவீராக. தகப்பனே, நீர் கிருபையாய் மனம் இறங்கும். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகளெல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். பிசாசின் கிரியைகளெல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அனைத்தும் வைக்காதே போகட்டும். ராஜா, கர்த்தர் கிருபை பாராட்டும். பிள்ளைகளை தைரியப்படுத்த திடப்படுத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்புவீரார். பிள்ளைகள் ஜெயிக்கட்டும். பிள்ளைகளை திடப்படுத்தத்தக்கதாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆசீர்வதியும். தகப்பனே, நீடிய வாழ்வை வாழட்டும். ஆண்டவர், இன்னும் ஓட வேண்டிய தூரம் வாழ வேண்டிய காலங்கள் ஏராளமாக இருக்கிறபடினால் நல்ல சுகத்தை கொடும், நல்ல ஆரோக்கியத்தை கொடும், நல்ல ஆசீர்வாதத்தை கொடும். தேவைகளை சந்திப்பீராக. உடைய பிள்ளைகள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படட்டும். செபத்திற்கு பதில் தாரும். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, கவலைகளை மாற்றி போடும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் நோய் நொடி இல்லாமல், கடந்தடி இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், வியாதி இல்லாமல், வறுமை இல்லாமல், வெறுமை இல்லாமல், தரித்திரம் இல்லாமல் சந்தோஷமாய் ஆண்டவரே வாழத்தக்கதாய் மீண்டும் பயணிக்க நீர் உதவி செய்யும். எலியாவை புறப்பட பண்ணின கர்த்தர் உடைய பிள்ளைகள் மீண்டும் இன்னும் வெகு காலம் ஜீவிக்க புறப்பட உதவி செய்யும். வியாபாரங்கள், தொழில்கள், படிப்பு, வேலை வாய்ப்புகள், வீடு கட்டுமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். எல்லா விதமான ஆண்டவரே வாய்ப்புகளை ஏற்படுத்தித்தான் பிள்ளைகளுடைய ஆசைகள் நிறைவேறட்டும், திட்டங்கள் நிறைவேறட்டும், எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே எல்லா பரீட்சைகளில் வெற்றி பெறட்டும், நல்ல பதவிகள் உயர்வு கிடைக்கட்டும். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் நல்ல பட்டங்களை வாங்கட்டும், பதவிகளை பெறட்டும். ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதத்தை கொடும். பண தேவைகளை சந்தியும், எல்லா பொருளாதார தேவைகளை சந்தியும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் அனைத்து வித்தியாசங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும். பிள்ளைகளை வழிநடத்தும். சோர்வுகள் நீங்கி போய் ஆண்டவரே, இந்த காலவேளையில் நீர் பேசின வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் வெகுகாலம் பயணிக்க நீர் அனுக்கிரகம் பாராட்டும். ஆசீர்வதி. நீர் அப்படியே செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். தாவே, மாந்திரிக கிரியைகள், செய்வனின் கிரியைகள், ஏவலின் கிரியைகள், எல்லா பொல்லாத சபிக்கப்பட்ட மரித்த ஆவியுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்படுவதா. எல்லா பொல்லாத கட்டுகள் அறுக்கப்படட்டும். நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும். வியாதிகள் எல்லாம் நீங்கட்டும். நோய்கள் எல்லாம் குணமாகட்டும். மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக. மரண பயங்கள் நீங்கி போகட்டும். பொல்லாத பயங்கள் எல்லாம், தேவையில்லாத பயத்தெல்லாம் எடுத்து போடுவீரார். தைரியப்படுத்தும். அப்படியே தைரியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, நீர் பெரிய காரியங்கள் உடைய வார்த்தை ஆண்டவரே இந்த சத்தியம் அவர்களுக்கு கிரியை செய்யட்டும். இன்றைக்கு ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய வருவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளோடு இருந்து, உடைய பிள்ளைகள் பட்சமாயிருந்து நீர் பெரிய காரியங்களை செய்ய வருவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ வைக்கப்படுவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.